கப்பற்படை வைத்திருந்த ஒரே மாமன்னன் என்று சொன்னால் அவர் ராஜேந்திர சோழன் தான். தஞ்சையை விட மிகப்பெரிய ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதற்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என பெயர் சூட்டுகிறார். எப்படி குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய ஒரு நகரம் உருவாக்கப்பட்டது சார்? வணிக நகரத்திற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இடத்தேர்வாகும். அழிந்துபட்ட பாபிலோன் மாதிரி இருக்கிறது என்று ஒரு பதிவு செய்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். இந்த கோயில் கட்டப்பட்ட பிறகு இது போன்ற கோயில் மறுபடியும் அமைக்கப்படவில்லை என்று சொல்லலாம். எவர் பிஃபோர் அண்ட் நெவர் ஆஃப்டர். நவீன பொறியியல் அமைப்புகள் கூட வியந்து போற்றுகின்ற அளவுக்கு அதனுடைய வடிவமைப்புகள் இருப்பது என்பது மிக சிறப்பான ஒரு செய்தி. இந்த கோட்டை சிற்பங்கள் எல்லாமே ஒரு வகையான ஒரு கோட்பாட்டினுடைய ஆவணப்பதிவாக தான். பெரும்பாலும் இந்த கோயிலுடைய கோட்டை சிற்பங்கள் யோக தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதால் விளக்க முடியும். நாங்கள் இந்த மதில்களையும் இந்த கோயில்கள் சிதைந்த கோயில்களையும் மறுபடியும் கருங்கற்களை எடுத்துக்கொண்டு செங்கற்களால் கட்டித்தருகிறோம் என்ற உறுதிமொழியை கொடுத்துவிட்டு ஆங்கிலேயர்களால் சிதைக்கப்பட்ட கோயில்தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம். கடல் நீரோட்டத்தையும் காற்றினுடைய தன்மையும் சோழ வணிகர்களும் சோழ படை வீரர்களும் சோழர்களுடைய கப்பற்படையும் மிக நுட்பமாக தெரிஞ்சது. யானைகளை அதிகமாக பயன்படுத்தியவர்கள் அல்லது அதனுடைய முழு திறனை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் சோழர்கள் தான் சொல்ல முடியும். இந்த வாள் இதுதான் சோழர்களுடைய வாள். எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் வீச முடியும். இன்னைக்கு ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு பிடிக்கணும்னா சாந்து வைக்கணும், சுண்ணாம்பு சாந்தோ அல்லது சிமெண்ட் சாந்தோ வைக்கணும். ஆனால் அந்த காலத்தில் இந்த கோயில் எந்தவித இணைப்பு பொருள்களும் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கு. புவி ஈர்ப்பு இசைக்கு இந்த கிராவிடேஷன் பேலன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படி கட்டப்பட்ட கோயில் தான். மாமன்னர் ராஜேந்திர சோழனினுடைய 1000வது ஆண்டு விழா கொண்டாடப்பட இருக்கிறது. பிரதமர் மோடி அந்த விழாவிற்கு நேரில் பங்கேற்க இருக்கிறார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் என்னென்ன நடக்கப் போகிறது, ஏன் நாம் கொண்டாடப்பட வேண்டும் ராஜேந்திர சோழனை என்பது தொடர்பாக விரிவாக பேசுவதற்காக கங்கை கொண்ட சோழபுர மேம்பாட்டு குழுமத்தினுடைய தலைவர் கோமகன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எவ்வளவோ மன்னர்கள் இருக்காங்க, எவ்வளவோ ராஜாக்கள் இருந்திருக்காங்க. ஆனா ராஜேந்திர சோழனை நம்ம ஏன் கொண்டாடணும்? ஒரு நாட்டினுடைய பிரதமர் வரதர இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு பேரூராட்சி அளவுல ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் வராரு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? கப்பற்படை வைத்திருந்த ஒரே மாமன்னன் என்று சொன்னால் அவர் பேரரசன் என்று சொல்ல வேண்டும். அவர் ராஜேந்திர சோழன் தான். வேறு எந்த மன்னரும் மிகப்பெரிய கப்பற்படையை வைத்துக்கொண்டு அயலக படையெடுப்பை மேற்கொண்டதாக சான்றுகளோடு ஒரு வரலாற்று தகவல் இல்லை. அந்த அடிப்படையில் மாமன் ராஜேந்திர சோழன் கொண்டாடப்பட வேண்டியவன். அதோடு மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை 3 விருது பெயர்களில் நாம் கூறிவிட இயலும். 1 முடிகொண்டான், 2 கங்கை கொண்டான், 3வது கடாரம் கொண்டான். முடிகொண்டான் என்பது ஈழம் முழுமையும் வெற்றி கொண்டதால் அவனுக்கு கிடைத்த ஒரு விருது பெயர். ராஜேந்திர கால சோழத்திற்கு முன்பு வரை ஈழத்தை முழுமையாக வெற்றி கொண்டதாக எந்த வரலாற்று சான்றுகளோடான தகவல் இல்லை. ராஜராஜன் காலத்தில் கூட ஈழத்தினுடைய வடபகுதி தான் வெற்றி கொள்ளப்பட்டதை வழிய முழுமையாக வெற்றி கொள்ளப்படவில்லை. ராஜேந்திர சோழன் முழுமையாக இலங்கையை வெற்றி கொண்டதால் முடிகொண்டான் என்றும், இந்தியாவினுடைய வடபுலத்தை 2 கடற்கரை கிழக்கு மேற்கரை கடற்கரை அடங்கிய இந்தியாவினுடைய வடபுலத்தை கங்கை வரை சென்று வென்றதால் கங்கை கொண்டான் என்றும், தென்கிழக்கு ஆசியாவின் இன்றைய தினம் சிங்கப்பூர், மலேசியா, ஜாவா, நிக்கோபார், கம்போடியா, தாய்லாந்து போன்ற பல நாடுகளை தென்கிழக்கு நாடுகளை வென்று இந்து மகா சமுத்திரம் இன்று அழைக்கப்படுகிற அன்றைய பெருங்கடலை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரே மாமன்னன் பேரரசன் மாமன்னன் ராஜேந்திர சோழன். அதனால்தான் அவர் கொண்டாடப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி 2014 முதலாக மாமன்னன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறிய 1000 ஆண்டு விழாவை கொண்டாடினோம். சார், இப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் எதற்காக கட்டப்பட்டது? அதோட சிறப்பு என்ன சார்? கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று அழைக்கப்படும். கங்கை புலத்தின் வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு மாபெரும் தலைநகரை உருவாக்குகிறார்.
அந்த தலைநகருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் சூட்டியதோடு அங்கு ஒரு தனது தந்தை அமைத்த தஞ்சை பெரிய கோயில் போன்றே ஒரு பெரிய கோயிலை கட்டுகிறார். அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு பெயர் வைக்கிறார். அங்கு தஞ்சையை விட மிகப்பெரிய ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதற்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என பெயர் சூட்டுகிறார். கங்கையினுடைய வெற்றியின் அடிப்படையில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சார், இப்போ ஏற்கனவே ராஜராஜ சோழன் ஒரு பெரும் பேரரசர். அவர் ஒரு ஒரு தலைநகரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு புதிய தலைநகரை உருவாக்கணும். ஏன்னா இப்பவே ஸ்மார்ட் சிட்டி அதெல்லாம் உருவாக்குறதுக்கு பெரிய சிரமங்கள் இருக்கு. இப்போ ஒரு புதிய தலைநகரை உருவாக்குறது அப்போ ஏன் தேவைப்பட்டது? எப்படி குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய ஒரு நகரம் உருவாக்கப்பட்டது சார்? சிறப்பான கேள்வி. வரலாற்றில் இதுவரையும் விடை கூறப்படவில்லை இந்த கேள்விக்கு. ஆனால் இதனுடைய மிக நுட்பமான பல பதில்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த தலைநகர் உருவாக்குவதற்கான அடிப்படை காரணம் ராஜேந்திர சோழன் தனக்கான ஒரு தலைநகரை உருவாக்க நினைத்தான். தஞ்சை என்பது ராஜராஜ சோழன் காலம் வரை தலைநகர் இருந்தாலும் கூட அது முத்திரையரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டு அதன் பிறகு தன்னுடைய வசதிக்காக விரிவாக்கப்பட்டதே ஒழிய அவர்களுடைய தேவையின் அடிப்படையில் அந்த தஞ்சை மாநகரம் உருவாக்கப்படவில்லை. புதிய தலைநகரம் தங்களுடைய தேவைக்காக சோழர்களால் அவர்கள் தலைநகராக உருவாக்கப்பட்ட ஒரே தகுதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட புதிய தலைநகரை உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏன்? இது சிறப்பான கேள்வி. காரணம், சோழர் காலத்தில் குறிப்பாக ராஜராஜன் காலத்தில் தோன்றிய வணிகத்தினுடைய வளர்ச்சி ஒரு வீழ்ச்சி என்று சொல்லலாம். அது ராஜராஜன் காலத்தில் தொடங்கி இருந்தாலும் கூட ராஜேந்திரன் காலத்தில் தான் உச்சத்தை தொட்டது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வணிகம்தான் சோழ பேரரசை மிக வலிமையாகவும் வளமாகவும் வைத்திருந்தது என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் தனக்கான ஒரு தலைநகர் மிகப்பெரிய வணிக தலைநகராக வணிகர்களை உள்ளடக்கிய தலைநகராக இருக்க வேண்டும் என்று மாமன்னன் ராஜேந்திர சோழன் கருதினான். அந்த வகையில் ஒரு வணிகத்தகரை உருவாக்குவதற்காக வணிக பெருவழிகள் அமைந்த இடத்திலும் நீர்வழித்தடம் அதான் முக்கியமான காரணம். ஒரு நீர்வழி போக்குவரத்துக்கான ஏதுவாக உள்ள ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அது கொள்ளிடத்தினுடைய வடகரை பகுதியில் இருக்க வேண்டும் என்று அவன் சிந்தித்திருக்கலாம். அந்த அடிப்படையில் கொள்ளிடம் அந்த காலத்தில் நீர்வழி போக்குவரத்திற்கு ஏதுவானதாகவும் நீர்வழி போக்குவரத்துக்கு உரிய ஆறாகவும் விளங்கியதால் அதனுடைய வடகரையில் கப்பல்கள், வணிக கப்பல்களோ வணிக தோணிகளோ படகுகளோ வந்து செல்கின்றதுக்கு ஏதுவாக தனது தலைநகரை கொள்ளிடத்தினுடைய வடகரையில் அமைத்தான் என்பதுதான் அடிப்படை. ஒரு நீர்வழி போக்குவரத்திற்கும் தரைவழி போக்குவரத்திற்கும் ஏதுவான ஒரு இடமாக வணிக தலைவனமாக உருவாக்குவதற்கு தகுதி உள்ள இடமாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பகுதி அமைந்திருந்ததாலும் கூடவே அவனுடைய படையில் அதிகப்படியான மக்கள் சோழப்படையில் இந்த நடுவில் நாடு என்று சொல்லப்படுகிற கொள்ளிடத்திற்கு வடக்கும் திருக்கோவில் பக்கத்தில் இருக்கிற திருக்கோவிலுக்கு தென் பகுதியிலும் இருக்க குறிப்பிட்ட நடுநாட்டிலிருந்து அதிகப்படியான வீரர்கள் சிற்றரசர்கள் சோழப்படையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் பகுதியிலேயே இந்த தலைநகர் அமைப்பது ஒரு போர் தந்திரமாகவும் அவர் கருதி இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் இது ஒரு வணிக நகரம். வணிக நகரத்திற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இடத்தேர்வாகும். அதனால்தான் இந்த தலைநகர் மாற்றம் என்பது நினைந்திருக்கிறது. சோழர்களுடைய தலைநகரமாக இருந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பகுதி இருந்ததா சொல்லப்படுது. அப்படி என்னென்ன சிறப்புகள் இருந்தது, என்னென்ன கட்டமைப்புகள்லாம் இங்க இருந்தது சார்? இந்த தலைநகரம் மாமன்னன் ராஜேந்திர சோழன் 1014 அரியணை ஏறியதிலிருந்து சோழர்கள் கிட்டத்தட்ட வீழ்ச்சியுற்றது கிபி 1279 வரை. அது வரைக்கும் இது தலைநகரம் தான் இருந்திருக்கு. அதற்கு பிறகு கூட இது ஒரு நிர்வாக நகரமாக தான் இருந்திருக்கிறது வரலாற்று சான்றுகள் அடிப்படையில். இதனுடைய சிறப்புகள் என்னவென்று கேட்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய வணிகர்களை கொண்ட ஒரு நகரமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதோடு அல்லாமல் பெரும் புலவர்கள் இதோடு தொடர்புட்டிருந்தார்கள். ஏன்னா சோழ காலத்தில் தான் கம்பராமாயணம் நிகழ்த்தப்பட்டது. அரசவை புலவராக அல்லது ராயல் போயட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்தஸ்தோடு கம்பர், அதோடு கலிங்கத்த பரணி எழுதிய ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், மிக முக்கியமாக சைவ நாயன்மார்களின் வரலாற்றை கூறுகின்ற
பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் சோழருடைய அமைப்பாளராக இருந்திருக்கிறார். அவருடைய திருமாளிகை அமைந்திருக்கிறது. அப்போ அருகில் உள்ள உட்கோட்டை பகுதியில் கிட்டத்தட்ட 69 ஏக்கரில் அவர்கள் 3 அரண்மனைகள் இருந்ததாக இன்றைய அகழ்வு அறிக்கைகள் கூறுகின்றன. அந்த வகையில் அரசவை, சோழர்களுடைய அரசவை என்பது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்திருக்கிறது. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சோழை அவையினுடைய தொடர்புடைய புறவர்களாக கம்பர், ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், சேக்கிழார், கருவூரார் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையிலும் தமிழ் இலக்கியத்திலும் தமிழ் கூறும் நல்லுலகிலும் போற்றப்பட வேண்டிய ஊராக கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது. சார், பொதுவா காவேரிக்கு தென் பக்கம் தான் நீர் நிறைய தண்ணி வரும், விவசாயம் பெருகி இருக்கும், அந்த பக்கம் நிறைய விவசாயங்கள் நடக்கும். இந்த கொள்ளிடம் இந்த பக்கம் தண்ணீர் இருக்காது, ரொம்ப ஒரு பஞ்சமான பகுதியா சொல்லப்படக்கூடிய பகுதியா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு தலைநகரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார்? எப்படி ஒரு தலைநகரம்னா ஆற்று பக்கம் தான் இருக்கும், தண்ணீர் இருந்தாதான் அது தலைநகரமா இருக்கும், மக்கள் அங்க பயிரிட முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த இடத்துக்கு தண்ணீர் இல்லாம இந்த இடத்துக்குலாம் தண்ணீர் எப்படி வந்தது? எப்படி இங்க தலைநகர் தேர்ந்தெடுத்தாங்க சார்? புதிய வரலாற்றுவாதம், நியூ ஹிஸ்டாரிசம் என்ற ஒரு தேரி, வரலாற்றை நாம் நிகழ்காலத்தினுடைய யதார்த்தங்களில்தான் அணுகுகிறோம் அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு புரிதலை கொடுக்கிறது. அந்த வகையில் அந்த கால சோழ வரலாற்றை இந்த காலத்து அடிப்படையிலிருந்து நாம் பார்க்கின்றோம். இப்பொழுதுதான், தற்காலம்தான் இது வானம் பார்த்த பூமியாக, நீரற்ற ஒரு வறண்ட பகுதியாக இருக்கிறது ஒழிய, சோழர் காலத்தில் கொள்ளிடத்தினுடைய வடகரை மிகவும் வளமான நன்னிலமாகவும் இருந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால்தான் ராஜேந்திர சோழன் இவ்விடத்தை தேர்ந்தெடுத்தான். அதோடு இல்லாமல் இந்த பகுதியை வளப்படுத்துவதற்காக கொள்ளிட வடகரை சோழர் பாசன திட்டம் என்ற ஒரு அமைப்பு, இரிகேஷன் சிஸ்டம், ஸ்பெஷல் இரிகேஷன் சிஸ்டம் ஆஃப் சோலாஸ், பேரேரிகளை உருவாக்குகிறார்கள். கொள்ளிடத்தினுடைய வடகரையில் பேரேரிகள், குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஏரியும் மிக குறைந்தபட்சமாக 500 ஏக்கர் இருக்கும். கொள்ளிடத்து நீர் அந்த பேரேரிகள் நிரம்பி, ஒரு ஏரி நிரம்பி இன்னொரு ஏரி நிரப்பும். இப்படி மிகுநீரால் நிரப்பப்பட்டு கிட்டத்தட்ட கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மேற்கே 11 பேரேரிகள் இருந்து நீரை எல்லா காலங்களிலும் கொடுக்கின்ற வகையில் தேக்கி வைக்கப்பட்டு, கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஆண்டு முழுவதும் சிறப்பாக நன்னீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியது சோழர்களுடைய பாசன கட்டமைப்பு. அது ஒரு சிறப்பு. கொள்ளிடத்தினுடைய தென்கரை என்பது ஆற்று பாசனம், கொள்ளிடத்துடைய வடபகுதி என்பது ஏரி பாசனம் என்ற வகையில் திட்டமிட்டு அந்தந்த பூகோள புவியியல் அமைப்புக்கு ஏற்ப சோழர்கள் பாசன கட்டமைப்புகள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அதனால் இன்றைய தினம் வறண்ட பகுதியாக இருந்தாலும் சோழர் காலத்தில் மிகமான வளமான பகுதியாக இருந்ததுதான் இது தலைநகராக தேர்வுக்குள்ளாக இருக்கிறது. சார், ஒரு வெற்றியை நம்ம இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் கொண்டாடணும்னா பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு, பேனரு இப்படிலாம் அடிச்சு மேல தாளங்கள்லாம் வச்சு கொண்டாடுறது வழக்கமா இருக்கு. கங்கை வரை, கடாரம் வரை வெற்றிட்டது, இங்க இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா வரைக்கும் எல்லா இடத்தையும் வெற்றி பெற்றுட்டு அவரு ஒரு தலைநகரை அமைக்கிறாரு, ஒரு கோயில் கட்டுறாரு, நீர்நிலையை உருவாக்குறாரு. இப்படியான பணிகளை அவர் செய்யறதுக்கான காரணம் என்ன சார்? 3 பணிகள் அவர் வெற்றி பெற்று வந்து அந்த 3 பணிகள் தான் சிறப்பான பணிகள் செய்தாருன்னு சொல்றாங்க. ஒரு நீர்நிலையை உருவாக்குறாரு வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு, அது 40 மைல் 20 மைல் தூரம் இருக்கு அந்த ஏரி. அப்படின்னா எவ்வளவு பிரம்மாண்டமான பணிகள் நடைபெற்றிருக்கும் சார்? சிறப்பு. அதான் நான் முன்பு குறிப்பிட்ட போல, ஒரு வரலாறு என்பது நிகழ்கால யதார்த்தங்களில் தான் பார்க்கப்படும். அப்படிதான் இன்றைய தினம் ஒரு வெற்றி என்பது தனி மனிதன் சார்ந்து கொண்டாடப்படுவதாக இருக்கிறது. ஆனால் ராஜேந்திர சோழன் கங்கையினுடைய வெற்றியின் நினைவாக வெற்றி நீர்மயமான வெற்றி தூணை நிறுவினான் என்பது திருவாலங்காட்டு செப்பேடுகளும் கரந்தை செப்பேடும் சொல்லுகின்ற ஒரு செய்தி. திருவாலங்காட்டு செப்பேடில் ஒரு ஜலஸ்தம்பம் என்று இருக்கிறது. அப்ப நீர்மயமான வெற்றி தூண் மிகப்பெரிய ஏரியாக இன்றைக்கும் 765 ஏக்கர் இருக்கு. அந்த நிலத்தினுடைய பரப்பு, நீர் பரப்பு 16 மைல் விட்டமுள்ள ஒரு நகரமாக அது ஏரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1836 ஆங்கிலேயர்கள் ஒரு ஆவண குறிப்பை வெளியிடுகிறார்கள். மெட்ராஸ் கெசட் அதில் சொல்றாங்க, இந்த நகரம் அழிந்து போன பாபிலோன் மாதிரி இருக்கிறது. இதன் மேற்கே மிகப்பெரிய ஒரு வாட்டர் பாடி, ஒரு நீர் ஆதாரம் உள்ள ஒரு ஏரி இருக்கிறது.
இது ஒரு காலத்தில் மிகப்பெரிய நகரமாக இருந்திருக்கும், அழிந்துபட்ட பாபிலோன் மாதிரி இருக்கிறது என்று ஒரு பதிவு செய்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். அது எதற்கென்றால் இந்த கோயிலை சிதைத்ததற்கான சான்றாக அது கூறப்படும் போது எழுதப்படுகிறது. ஆனால் ஒரு வெற்றியின் கொண்டாட்டமாக வரலாற்றில் நீங்கள் சொல்லுகின்ற ஆரவாரமான ஆர்ப்பாட்டங்கள் ஓரிரு நாட்கள் முடிந்துவிடும். வரலாறு முழுக்க பேசப்படுவது இன்று 1000 ஆண்டு ஆகிறது. சோழகங்கம் உருவாக்கப்பட்டு 1000 ஆண்டு ஆகிறது. இன்றும் அது நம் எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி கொண்டாடப்படுகின்ற, இன்றைக்கும் மக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நீர் ஆதார அமைப்பாக இருக்கிறது. இதுதான் வெற்றியினுடைய கொண்டாடம். இது இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் தொடங்கப்பட்டு, கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 1000 ஆண்டு நிறைவுற்ற இதை கொண்டாடுகின்ற தருணத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கும் வரலாற்றில் அது நிலைத்து நிற்கிறது. வெற்றி என்பது நீடித்து கொண்டாடப்பட வேண்டியதும், அது அடுத்து பல தலைமுறைகள் கடந்தும் மக்களுக்கு பயன்படும் வகையில் அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அக்காலத்தினுடைய ஒரு சிந்தனையாக இருந்து, அது ஒரு அறமாகவே அதை செயல்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் தான் இந்த சோழகங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ராஜேந்திர சோழன் அவர்களை போர் முறைகளை பார்த்தோம், அவரு தலைநகர் அமைச்சதை பார்த்தோம். ஆனா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயில் தான் அதனுடைய பிரம்மாண்டம். பார்க்க இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த யானையினுடைய நடை அழகை பார்க்கலாமாங்க. அந்த மாதிரி இந்த கோயிலினுடைய அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன சார்? இந்த கோயில் இதற்கு முன் இது போன்ற ஒரு கோயில் கட்டப்பட்டதில்லை. இந்த கோயில் கட்டப்பட்ட பிறகு இது போன்ற கோயில் மறுபடியும் அமைக்கப்படவில்லை என்று சொல்லலாம். எவர் பிஃபோர் அண்ட் நெவர் ஆஃப்டர். தஞ்சை போன்றுதான் அவர் இது ஒரு கோயிலை கட்டினார் என்று சொல்வார்கள். அந்த கூற்று தவறு. இது தஞ்சையை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோபுரம் என்று சொல்ல வேண்டும். கோயில் அமைப்பை கொண்டது. தஞ்சை கோயிலை விட இது ஒரு பல நுட்பமான செய்திகளை உள்ளடக்கிறது. ஏனால் இது ஒரு ஆவணம். இது ஒரு செய்தி, பல செய்திகளை தலைமுறை கடந்து கடத்துவதற்கான அமைக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு ஸ்டோன் டாக்குமெண்டேஷன் என்று சொல்லலாம். அந்த வகையில தான் சொல்லணும். நீங்க பார்க்குற கோயில் அமைப்புங்கிறதே வெறும் கோபுரம் இல்லை, அது ஒரு லிங்கம், லிங்க ரூபம், லிங்க வடிவத்தில் அமைக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலை நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு லிங்கத்தை பாக்குறீங்க அப்படிங்கிறதா சொல்லுவோம். அப்ப எப்பொழுதுமே உங்க கண்ணில் அதை பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த லிங்கம் உங்களை பார்க்கறதா அர்த்தம். அதாவது சிவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு சர்வைலன்ஸ் அப்பரேட்டஸ், உங்களை கண்காணிக்கும் கருவியாகவும் அந்த கோயில் செயல்பட்டிருக்கு. அப்ப அவன் தப்பு பண்ண மாட்டான். அப்ப கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்றது கூட இந்த அடிப்படையில் தான். ஒரு கண்காணிப்பு அமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப லிங்க வடிவிலேயே இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு. கீழே சதுரமாகவும், அது பிரம்மபாகம், மத்தியில எண்கோணம், அது விஷ்ணு பாகம், மேலே கோள வடிவம், உருளை வடிவத்தில் இருப்பாங்க, அது ருத்ரபாகம். ஸோ பிரம்மா, விஷ்ணு, ருத்ரா அப்படி என்ற ஒரு அமைப்புல தான் இன்னைக்கு நவீன பொறியியல் அமைப்புகள் கூட வியந்து போற்றுகின்ற அளவுக்கு அதனுடைய வடிவமைப்புகள் இருப்பது என்பது மிக சிறப்பான ஒரு செய்தி. வெளியே பார்க்கின்ற பொழுது ஒரு வடிவம் இருந்தாலும் உள்பக்கம் வெறும் கூடாக இருக்கும். இதே அமைப்புள்ள சதுரம், எண்கோணம், உருளை வடிவத்தில் அது சூட்சும வடிவமாக அருவமான லிங்கம். இது உருவம் வடிவல்ல லிங்கம், உள்ளே வெற்று வெளியான அருவ வடிவமான லிங்கமாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது. அதோடு அல்லாமல் கீழே மூலவர் என்று சொல்லப்படுகிற கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்கு சொல்லப்படுகிற அனைத்து விண்ணப்ப பாடல்களும் அது எதிரொலி அல்ல, அதிர்வுகளையாக மேல் ஒளியாக சென்று சென்று திரும்பக்கூடிய நாத பிரம்மம் என்ற அமைப்பில் அந்த உள்ளமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மிக நுட்பமான, மிக சிறப்பான, ஒப்பீட்ட அளவில் இதுவரை தஞ்சையிலோ அல்ல இதன் பிறகு வேற எந்த கோயிலோ கை கொள்ளப்படாத ஒரு நுட்பம் இது. அதுதான் இதனுடைய சிறப்பு. இந்த சிவலிங்கத்தினுடைய சிறப்பு என்ன சார்? அந்த லிங்கம் அது கோயில் போய் பார்க்குறோம், பிரம்மாண்டமா இருக்கு, அது நுழைவாயில் சின்னதா இருக்கு. அது சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் கோயில் கட்டப்பட்டதா, இல்ல கோயில் கட்டப்பட்ட பிறகு அது எல்லாம் தீர்மானிக்கப்பட்டதா? எப்படி சார் இதுல பொறியியல் நுட்பம்? இங்க இருக்கிற லிங்கம் 13 அடி உயரம், 64 அடி சுற்றளவுன்னு சொல்றாங்க. அதான் இருக்கு. 13 அடி உயரம், 64 அடி சுற்றளவு. நீங்க பார்க்கும்போது இங்கேருந்து எல்லா கோயில்களும் இதுவரைக்கும் கட்டப்பட்ட கோயில்கள் கருவறை கட்டப்பட்டு கருவறை உள்ளே மூலவர்களை அமைக்கின்ற முறைதான் இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த மூலவரை முன்னே நிர்மாணித்து விட்டு அதன் பிறகுதான் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு.
ம், ம், அது உள்பக்கம் கட்ட கட்ட உள்பக்கம் மண் அள்ளி போடப்பட்டு மண் அள்ளி போட்டு அதை ஃபில்லப் பண்ணிட்டு ம், அதன் பிறகு கோபுரம் மண்ணை நிரப்பி நிரப்பி அது மேல கோபுரம் கட்டுறாங்க. ம், அதன் பிறகு கோபுரம் கட்டப்பட்ட பிறகு மண் அகற்றல் தொடங்குகிறது. ம், உள்ளே இருக்கிற மண்ணை துவாரங்கள் வழியாக இப்ப எலி வலை என்று எடுப்பது போல அந்த மண் சரிக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. ம், அந்த நுட்பத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த லிங்கம் முன்னாடியே அமைக்கப்பட்டு அதன் பிறகுதான் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. ஆ. சார் இங்க அந்த இவ்வளவு பாறைகற்கள் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா, அவங்களுடைய மண்டபம்லாம் மாளிகைலாம் இப்ப எதுவும் இல்ல. அரசருடைய மாளிகை சாதாரண செங்கற்களால கட்டப்பட்டிருக்கு. ஆனா, இவ்வளவு பெரிய கோயில் இவ்வளவு பாறாங்கற்களால அமைக்கப்பட்டு 1000 ஆண்டுகள் அது நிலைச்சிருக்க வச்சிருக்கு. இவ்வளவு பாறைகள் எங்க இருந்து வந்தது சார்? எப்படி எடுத்துட்டு அது வரப்பட்டது? திருச்சி பகுதியில் இருந்தும் பெரம்பலூருக்கு அருகிலே சிற்றலி பேரளி என்ற ஊர்கள் இருக்கிறது. அந்த 2 பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் என்ற ஒரு அனுமானம் இருக்கிறது. பெரும்பாலும் திருச்சி அருகே கிடைக்கின்ற பாறையினுடைய இயற்கை அமைப்பும் அந்த அந்த பாறையினுடைய கான்ஃபிகரேஷன் என்று சொல்வார்கள். அந்த மெட்டாமார்பிக் ராக்ஸ், செடிமெண்டரி ராக்ஸ், அந்த ஃபார்மேஷன்ஸ், அந்த அமைப்பும் இங்க இருக்கிற கற்கள் அமைப்பும் திருச்சி பகுதியினுடைய பாறை அமைப்புகளோடு ஒத்திருக்கிறது. திருச்சி பகுதியிலிருந்து கொள்ளிடம் ஆற்றின் வழியாக இது கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து உண்டு. சார் நான் இப்ப பார்க்கும்போது நெறைய கலை சிற்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் அங்க இருக்கிற நடராஜர் சிலைய பார்த்தா, அவரு சிரிச்சிட்டு இருக்கிற மாரி எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கஜலட்சுமி சிலையா இருக்கட்டும், அதெல்லாமே எவ்வளோ அற்புதமா இருக்கு. என்னென்ன மாரியான கலை வேலைப்பாடுகள் அங்க நடைபெற்றிருக்கு? இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டை சிற்பங்கள் நீங்க சொல்றதெல்லாம் கோட்டை சிற்பங்கள். இந்த கோட்டை சிற்பங்கள் எல்லாமே ஒரு வகையான ஒரு கோட்பாட்டினுடைய ஆவணப்பதிவாக தான் இருக்கு. நீங்க அம்மையப்பன் என்று சொல்லப்படுகிற அர்த்தநாரீஸ்வரர் சிலை வலமாக வருகின்ற பொழுது நர்த்தன விநாயகருக்கு அடுத்ததாக இருக்கும். அது குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அம்மை அப்பன், ஆண் பெண், இது உருவத்தை சேர்த்தது மாதிரி ஒரு இருக்கும். அது என்ன நுட்பமா சொல்லலாம், மத்திய தசத்தாளம், உத்தம தசத்தாளத்தை சேர்த்திருக்காங்க. அதனால அது கொஞ்சம் நுட்பமா நம்ம போகணும். அது ரொம்ப விரிவான இது. ஆனால் அதுக்குள்ள கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண் பாகம் என்பது சூரிய நாடியும், பெண் பாகம் என்பது சந்திர நாடியையும் பிரதிநிதிப்படுத்துவதாக ஒரு அமைப்பு. யோக தத்துவத்தில் சூரிய நாடியும் சந்திர நாடியும் இணைந்து சமபாகமாக சரியாக இருந்து, நடுபாக சூட்சர்மா நாடி என்று சொல்லப்படுகிற நடுநாடி என்பது வெளிப்பட்டு அதன் மூலம் நாம் இறைவனை காண முடியும் என்ற யோக தத்துவம் உண்டு. பெரும்பாலும் இந்த கோயிலுடைய கோட்டை சிற்பங்கள் யோக தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதால் விளக்க முடியும். ஒரு கோட்டை சிற்பமும் ஒரு நுட்பமான ஒரு செய்தியை ஆவணப்படுத்துவதாக நாம் கூற முடியும். அதற்கு பிறகு அதில் உள்ள சிற்ப நுட்பம், அதில் உள்ள கோட்பாடு, அதனுடைய ஆவணம், இப்படி 3 வகையில் அதை பிரித்து நாம் பார்க்க முடியும். சார் இந்த கோயிலினுடைய மண்டபங்கள்லாம் பெரிதாக இருந்தது. அதெல்லாம் பிற்காலத்துல அழிக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது சார் இந்த கோயில்? இந்த கோயில் நீங்க இப்ப பார்க்கறதுங்கிறது ஒரு பாதியை பார்க்குறோம்னு அர்த்தம். ஒரு பாதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இது 2 திருச்சுற்று மதில்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்பது 2 திருச்சுற்று மதில்கள் கொண்டிருக்கு. 2 திருச்சுற்று மதிலும் 2 அடுக்குகள், கீழ்த்தளம் மேல்தளம் என்று 2 அடுக்கு கொண்டதாக அமைக்கப்பட்டிருந்திருக்குது. அதை 1832இல் ஆங்கிலேயர்கள் கொள்ளிடத்தின் குறுக்கவும் வெள்ளாற்றின் குறுக்கவும் பாலம் அமைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அதை பிரிக்க முனைகிறார்கள். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இந்த உள்ளூர் மக்கள் போராடுகிறார்கள். அந்த 2 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். இறுதியாக பேச்சுவார்த்தையில் நாங்கள் இந்த மதில்களையும் இந்த கோயில்கள் சிதைந்த கோயில்களையும் மறுபடியும் கருங்கற்களை எடுத்துக்கொண்டு செங்கற்களால் கட்டித் தருகிறோம் என்ற உறுதிமொழியை கொடுத்துவிட்டு ஆங்கிலேயர்களால் சிதைக்கப்பட்ட கோயில்தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம். இந்த இடம் நாம் பாதி தான் பார்க்கிறோம். மீதி எல்லா கோயில்களும் இன்றைக்கு நமக்கு பயன்படுகின்ற கொள்ளிட குறுக்கே இருக்கிற அணைக்கரையாகவும் சேத்தியத்தோப்பு வெள்ளாற்றில் இருக்கின்ற ஒரு ரெகுலேட்டராகவும் இருக்குது. அன்னைக்கு இந்த மக்கள் போராடி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. யார் காலத்துல? ஆங்கிலேயர் காலத்துல இந்த கருங்கல்லை எடுத்துக்கிட்டு அதே அமைப்பா நாங்க கட்டித்தரோம் இந்த கோயிலுன்னு சொன்னது இந்நாள் வரைக்கும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதியாகவே அரசால் இருக்கிறது. இன்னொன்னு, இந்த கோயிலுடைய அமைப்பு இப்படி இருக்கு.
அந்த நகரத்தின் நம்முடைய அமைப்பு முக்கியமா பார்க்கும். நீங்க வணிக நோக்குன்னு சொன்னீங்க. 6 நீர்வழி பாதைகள் அமைச்சாரு, கோயில் அமைச்சாரு, வணிக நோக்கு எல்லாமே இருந்தாலும், அந்த நகரம் எப்படி இப்படி இருந்தது சார்? அதுக்குள்ள என்னென்ன இவ்ளோ சீக்கிரமா 10 ஆண்டுகளுக்குள்ளயும், 15 ஆண்டுக்குள்ளயும் இப்படி இவ்ளோ பெரிய கட்டுமானங்கள ஏற்படுத்த முடியுமா? அது என்னென்ன உள்ள என்னென்ன மக்களுக்கு தேவைக்கான இடங்கள் என்னென்ன இருக்கு? சிறப்பு. இந்த 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 நகரத்தினுடைய இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது, இந்த நகரம் ஒரு 6 மைல் விட்டம் உள்ள ஒரு நகரமாக இருந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அது எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்ட பிறகு சாளுக்கியத்திலிருந்து பல மகிஷாசுர வர்தினி என்று சொல்லப்படுகிற அல்லது கொற்றவை என்று நாம் கூறுகின்ற காளி சிற்பங்களை எடுத்து வந்து தன்னுடைய எல்லைக்காளியாக ஒரு எல்லை, கீழ் எல்லை, வட எல்லை, தென் எல்லை என்று எல்லா பகுதி எல்லையிலும் காவல் தெய்வமாக அந்த சிற்பங்களை, வெற்றி சின்னங்களை நிறுவுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது வடபகுதியில் சலுப்பை என்று இன்றைய தினம் அழைக்கப்படுகிறது. அது அன்றைய தினம் சலுக்கிய குலநாசனி மங்கலம். அது மருவி இன்னைக்கு சலுப்பைன்னு சொல்றாங்க. அங்க கூட அழகர் கோயில்னு ஒரு பெரிய கோயில் இருக்கு. தமிழக அரசனுடைய ஒரு தொல்லியல் சின்னம், ஒரு யானை சின்னம், ஏசியாவிலேயே பெரிய யானை சின்னம் இருக்கு. அங்கு ஒரு காளி நிறுவப்பட்டிருக்கிறார். சாளுக்கிய காளி, எல்லைக்காளியா இருக்கிறார். அதாவது இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தாண்டி ரேடியத்திலே பார்க்கும் பொழுது 3 கிலோமீட்டர் கடந்து இருக்கிற 3 மைல் தாண்டி இருக்கிற சலுக்கை என்பது கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வட எல்லையாக நாம் கருதும். அதுபோல தென் எல்லையாக நம்ம கொள்ளிடத்தினுடைய வடகரையும், கிழக்கு செங்கல்மேடு அங்க ஒரு காளி இருக்கிறாங்க. பின்பக்கம் சோழகங்கம் என்ற இன்றைய தினம் அழைக்கப்படுகின்ற ஒரு பொன்னேரி என்று அமைக்கப்பட்டு ஒரு 6 மைல் விட்டமுள்ள ஒரு நகரமாக அமைக்கப்பட்ட ஒரு வணிக நகரம். இங்கு வீரர்கள் வாழ்ந்த இடம் சோழபுரம், மெய்க்காவலர்கள் தங்கியிருந்த இடம் மெய்க்காவல் புத்தூர், மலையரண் படை வீடு, இன்றைய மண்மலை என்று சொல்லப்படுகிற ஒரு படை வீடுகள், வீரர் அட்டி தெரு. வீரர் அட்டி என்றால் பாதுகாப்பு என்று அர்த்தம், வீரர்களால் பாதுகாக்கப்படும். அது வீராரெட்டி தெரு. அங்கு ஒரு எல்லைக்காளி, படை வீட்டு அம்மன் என்று சொல்லலாம். அது ஒரு படை வீட்டு அம்மன் இருக்கிறார்கள். மண்மலை என்று அழைக்கப்படுகிற ஒரு கிராமம், அது மலையரண் படை வீடு என்று இருக்கிறது. அங்கு ஒரு படை வீட்டு அம்மனாக சாளுக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட வெற்றி சின்னமாக இருக்கப்பட்ட ஒரு அம்மன் தேவி இருக்கிறார்கள். அதே மாதிரி பொன்னேரி இருந்த ஒரு எல்லை படை வீட்டு அம்மன் வந்து இப்ப கோயிலுக்கு உள்ளார வந்துட்டாங்க. இப்படி பல வெற்றி சின்னங்களை கொண்டாந்து அமைக்கின்றார். வீர சோழபுரம், மெய்க்காவல் புத்தூர், ஆயுதகலம், வைத்திப்பள்ளம், அது யுத்தப்பள்ளம் என்று சொல்லாரு, அது மருத்துவர்கள் தங்கியிருந்த வைத்தப்பள்ளம். இப்படி உள்கோட்டை என்று சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட 1100 ஏக்கர் பகுதி, அதாவது 1.35 கிலோமீட்டர், 1.87 கிலோமீட்டர் நீள அகலம் கொண்ட ஒரு உள்கோட்டை பகுதி. அங்கதான் வணிகர்கள், முக்கியமான தளபதிகள், சிற்றரசர்கள் எல்லாமே வாழ்ந்த பகுதியா இருக்கிறது. அதற்குள்ளே 63 ஏக்கர் நிலம் உள்ள ஒரு சிறிய அவருடைய அரண்மனை பகுதி. சோழக்கரலன், கங்கை கொண்டான், முடிகொண்டான் என்ற 3 அரண்மனைகள் உள்ள ஒரு பகுதி. 69 ஏக்கர்ல அவன் அரண்மனை இருந்திருக்கு. அப்படி அதை சுற்றி தான் இந்த இப்படிப்பட்ட ஊர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறது. படை நிறுத்தப்பட்ட இடம் படைநிலை, மல்யுத்த வீரர்கள் இருந்த இடம் குண்டர் வெளி, இப்ப குண்டவெளி என்று சொல்லப்படுகிறது. இப்படி காரண பெயர்களால் இது சூழ்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக இது உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இன்னைக்கு சான்றாக அதன் ஊர் பெயர்கள் தான் இருக்கிறது. குழவடையான் என்ற ஊர் உண்டு இதனுடைய தென்கிழக்கு பகுதியில். குழவு என்றால் படையணி, ரெஜிமெண்ட்ஸ், படையணி, அது குழவடையான்ங்கிறாங்க. குழவு உடையான், படை உடையான் அப்படிங்கிறதா குழவடையான். அதோடு இல்லாமல் இன்றைக்கு தானே இந்த நீங்க நேஷனல் ஹைவேஸ் ஒன்று பார்ப்பீங்க, அணக்கரை வழியா போகுது, சிதம்பரம் விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர். அது வந்து கல்வெட்டுல கூழை யானை போன பெருவழி, கூழை யானை போன பெருவழி. கூழை என்றால் படை, யானை என்றால் யானைப்படை, கூழை யானை படை போன வழின்னா இன்னைக்குதான் அது இவ்வளவு பெரிய சாலை இல்லை, அது அன்றைக்கே இதை விட பெரிய சாலையா இருந்து. இன்னைக்கும் இந்த சாலை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட பிறகு 2 புறங்களிலும் இடம் கிடக்குது. அந்த அளவுக்கு யானைப்படை போன வழி என்பது அந்த காலத்தில் இருந்திருக்கு. கூழை யானை போன பெருவழி தான் இன்னைக்கு NH-36 நினைக்கிறேன் அது பேரு. அப்படிப்பட்ட ஒரு பெருநகரமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. சார், இவ்வளவு மக்களையும் எப்படி போர்படை இங்க இருந்திருக்கு, மக்கள் இருந்திருக்காங்க, இவ்வளோரையும் எப்படி சார் ஒன்று திரட்டினாங்க? அவருடைய அமைச்சரவையோ இல்ல செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்தது? ஒரு பிரமிப்பா இருக்கு நீங்க சொல்றதை பார்த்தாலே.
இவ்வளவு படைகள் இருக்கு, போர் செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு நாட்டை தீர்மானிக்கிறாரு, ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காரு. இவ்வளவு வேலைகள் எப்படி நடந்தது சார்? நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது? இது வந்து வியக்கக்கூடிய செய்திகளே கிடையாது. ஏன்னா சங்க காலத்துல இருந்தே தமிழர்களுடைய நீர் மேலாண்மை, நில மேலாண்மை, படை மேலாண்மை, மொழி, இது அனைத்துமே கூட வியப்புக்கு அற்றதா தான். நம்மளுக்கு ஒன்றும் இன்னைக்கு காலத்துல நம்மளுக்கு நடுவில் அந்த மரபு சங்கிலி, அந்த தொடர்புலாம் விட்டதுனால நம்மளுக்கு வியப்புக்குரியதா இருக்க வழி இல்லை. ஏன்னா அவருடைய மெய்கீர்த்தியே சொல்லும், அலைகடல் நடுவே பலகலம் செலுத்தி. அப்ப பல கப்பல்களை அலைகடல் நடுவே எடுத்துட்டு போயிருக்காங்க, கொண்டு போய் தான் கடாரத்தை வென்றாங்க அப்படின்னு செய்தி இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான ஆச்சரியமான செய்தி உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு 14 நாள்ல நீங்க நாகப்பட்டினத்தை இறங்குனீங்கன்னா மார்கழி திருவாதிரை அன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும்போது, மார்கழி திருவாதிரை அன்று நாகப்பட்டினம் அல்லது கிழக்கு கடற்கரை பூம்புகாரிலோ சிதம்பரம் கடற்கரையிலோ நீங்க இறங்கிட்டீங்கன்னா 14வது நாள் நீங்க கடாரத்துல போய் நிக்க முடியும். அந்த கடல் நீரோட்டம் மிக நுட்பமாக நம்மளுடைய சோழர்களுடைய இருந்தது. அதனாலதான் நீங்க பே ஆஃப் பெங்கால்ல சோழா லேக் அப்படிங்குவாங்க, சோழர்களுடைய ஏரி, பெரிய ஏரி. அப்படி அந்த அளவுக்கு கப்பல்கள் போயிட்டு சாதாரணமா வந்துகிட்டு இருக்குமா. காரணம் கடல் நீரோட்டத்தையும் காற்றினுடைய தன்மையும் சோழ வணிகர்களும் சோழ படை வீரர்களும் சோழர்களுடைய கப்பற்படையும் மிக நுட்பமாக தெரிஞ்சுக்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஊர்ல வல்லத்தரையர்னு ஒரு ஃபேமிலி டைட்டில் உள்ளவங்க இருங்க. வல்லத்து அரையர்கள் வீரர்கள். வல்லத்தம்னா கப்பல்ல போனவங்க, வல்லத்து அரையர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி டைட்டில் உள்ள சில குடும்பங்கள் இந்த ஊர்லயும் இருக்கு. அப்படி ஒரு நுட்பத்தை பெற்றவர்கள் இருக்கு. அதனாலதான் நீங்க நீர் மேலாண்மையா இருக்கட்டும், நாமளே சொன்னோம், நீர் மேலாண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொன்னேரியில பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாடி இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்ப இருக்கலாம் தூர்வாடுறீங்க, குளம்லாம் துந்து போகுது, மண் வண்டல் சேர்ந்துருது. அப்பெல்லாம் சேரவே சேராது. எவ்வளவு வண்டல் வந்தாலும் அந்த குளத்துக்குள்ளார இந்த செடிமெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லப்படுகிற வண்டல் நீர் என்பது அப்படியே அந்த வெளியேற்றப்பட்ட நீரோட சேர்ந்து போயிடும். அப்படி ஒரு நுட்பமான ஒரு அமைப்பு இங்க இருக்கு, ஒரு மதகு. அதெல்லாம் அமைக்கப்பட்டது சோழர்களுடைய இந்த இரிகேஷன் இன்ஜினியரிங், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஹைட்ராலஜி நாலேஜ் என்பது ரொம்ப நுட்பமா இருக்கு. அது வியப்புக்கே இல்லை. அதை விட்டோமே அப்படிங்கிற வியப்பு தான் நம்ம வச்சுக்கணும். இப்படி ஆதங்கப்படணும் மொழிய வியக்கிறதுக்கு வேலையே இல்லை. அவ்வளவு பண்ணிருக்கு. இல்லாட்டி போனா அதுக்கு சான்றே இந்த கோயில். இதை எப்படி கட்டினாங்கிறது இன்னும் ஆய்வுக்குள்ளதான் மக்கள் வியந்து போறாங்களே ஒழிய, இந்த கோயில்ல இன்னைக்கு ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு பிடிக்கணும்னா சாந்து வைக்கணும், சுண்ணாம்பு சாந்தோ அல்லது சிமெண்ட் சாந்தோ வைக்கணும். ஆனால் அந்த காலத்தில் இந்த கோயில் எந்தவித இணைப்பு பொருள்களும் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கு, கீழேந்து மேல வரைக்கும். அதுக்கு தண்டு முண்டு ஜாயிண்ட் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல இன்டர்லிங்கிங் ஜாயிண்ட் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி புவி ஈர்ப்பு இசைக்கு, இந்த கிராவிடேஷன், பேலன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அப்படி கட்டப்பட்ட கோயில் தான். அந்த நுட்பம் அன்னைக்கு கைவரப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மள்ட்ட இல்ல, நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு ஆதங்க பண்ணும் மொழியா அன்னைக்கு அந்த நுட்பத்துல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறார். இந்த செப்பேடுகளை பத்தி படிக்கும் போது கூட அதுல சொல்லப்பட்டிருக்கு, யானைகள் வச்சு நிலத்தை அளந்தாங்க ஒவ்வொரு இடத்தையும் அப்படின்லாம் சொல்லப்பட்டதுலாம் வியப்பா இருக்கு. யானைகளை அதிகமாக பயன்படுத்தியவர்கள் அல்லது அதனுடைய முழு திறனை பயன்படுத்துவர்கள் என்று சொன்னால் சோழர்கள் தான் சொல்ல முடியும். கங்கை படை எடுப்பும் போது கோதாவரியில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம், அந்த கோதாவரி ஆற்றை கடக்க வேண்டும். அந்த பகுதி மன்னர்கள் இவ்வளவு பெரிய ஆற்றை கடந்து இந்த வெள்ளத்தில் வெகு நீரில் வர முடியாது என்று அந்த படைகள், சாளுக்கிய படைகள் காத்திருக்கின்ற பொழுது சோழ படைகள் அந்த ஆற்றை கடந்தன. எப்படி அப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, யானைகள் மிக மிக நேர்த்தியாக நீந்தக்கூடியவை. அந்த யானைகளை அந்த ஓடும் நீரில் நீந்த விட்டு யானைகள் வழி அந்த படைகள் அதை கடந்ததாக ஒரு குறிப்பு உண்டு. அது செப்பேட்டு தகவல் தான். அந்த அளவுக்கு நுட்பமான யானைகளை பற்றி தெரிந்திருக்கின்ற பொழுது அந்த பிடாகை என்று சொல்லப்படுகிற அந்த பெண் யானை விட்டு அப்பதான் அந்த நிலத்தை அளக்கின்ற பண்பு இருந்திருக்கிறது. நில அளவை என்பது சோழர்களால் உருவாக்கப்பட்டது. இன்றைய தினம் நாம் வச்சிருக்கிற அல்லது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து நாம் தொடர்ந்து வச்சிருந்த ரெவென்யூ டிவிஷன் சொல்லப்படுகிற வருவாய் அமைப்புகள் இருக்கு இல்லையா, வருவாய் நில அமைப்புகள் அத்தனையுமே சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அவர்கள் நிலம் அளந்து ஒரு பகுதியாக இன்னைக்கு தாலுகா,
ரீஜனல், தாலுகா, கிராமம் அப்படின்னு வச்சிருக்கிறது எல்லாமே, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வச்சிருக்கிறது எல்லாமே அவங்க சோழ காலத்துல இருக்கப்பட்ட வருவாய் அமைப்புகள். அது வெள்ளைக்காரங்க பண்ணாங்க. வெள்ளைக்காரங்க முன்னாடி அடுத்தடுத்து தொடர்ச்சியா இன்னைக்கு நம்மளும் வச்சுட்டு இருக்கோம். அது சோழ காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்படி நுட்பமான எல்லா வகை மேலாண்மையும் சோழர்கள் வசம் இருந்தது. அது குறிப்பாக ராஜேந்திர சோழ காலத்தில் உச்சம் தொட்டது என்று சொல்லலாம். சார், இப்போ அந்த செப்பேடுகளையும் இதுலயும் படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த மாளிகையில அமர்ந்து, இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து அவர் வந்து இத சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிம்மாசனத்துக்கு கூட பெயர் குடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்களா? அது நுட்பமானது. ஏன்னா, அந்த சிம்மாசனத்தினுடைய பெயர் இருக்கு பாருங்க. அது எல்லா செப்பேடுகளிலும் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. ஒரு ஆணை எங்கிருந்து வழங்கப்பட்டது, அவர் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த சிம்மாசனத்திலிருந்து இந்த ஆணையை வழங்கினார் என்பது மிக நுட்பமாக குறிப்பாக அந்த பதிவு செய்யப்படுகிறது என்பது அந்த காலத்திலிருந்து தொடருது. எல்லா அரசர்கள்ட்டையும் அது இருக்கு. அது சோழர் காலத்தையும் தொடர்ந்து. அதான் அவரு வந்து ஒரு இடத்துல வந்து ஓவிய அறையில இருந்து ராஜராஜ சோழன் குடுக்குறாருன்னு அது அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணணுமா சார்? ஆர்டர் குடுத்துட்டாருன்னா முடிச்சிடலாமே. ஆனா அந்த அளவுக்கு அத வந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க ஒரு ஆணை என்பது வாய்வழி மூலமாக முதல் அளிக்கப்படுகிறது. அது திருமந்திர ஓலை நாயகம் என்ற அவன் தான் பக்கத்துல இருந்து அவர் தான் எழுதுறார். அந்த ஓலையில் எழுதுகிறார். வாய்வழி சொல்லப்பட்டது ஓலையில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஓலையில் முகப்பு என்னன்னா, அவர் ஆர்டர் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த திருமந்திர ஓலைநாயகன் எழுதணும். அவர் குளிக்கும் இடத்தில் இருந்து இதை கொடுத்தார், இல்ல அவர் இந்த கோயிலில் இருந்து இதை கொடுத்தார், இல்ல அரசவையிலிருந்து இந்த சிம்மாசனம் அமர்ந்த போது இதை கொடுத்தார், அப்படி என்று அந்த ஆணையை ஓலையில் எழுதும். அதற்கு பிறகு அந்த ஓலை என்பது செப்பேடாக மாறுகிறது. அதன் பிறகு மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பகுதி இருக்கு பாருங்க. அந்த செப்பேடுல மக்களுக்குன்னு ஒரு அறிவிப்பு, கெசட் வெளியிடுறது மாதிரி மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதான் கல்வெட்டுகளா மாறும். இவ்வளோ இதுல இருந்தாலும் நான் சொல்றபடி என்னன்னா, சிம்மாசனத்துக்கு பெயர் இருக்கு. அவர் எங்க இருந்து ஆணை வெளியிடுறாருன்ற வரைக்கும் இருந்தாலும், தன்னுடைய கோயிலை இவங்க தான் கட்டினாங்கன்றத நம்ம எப்படி இவ்வளோ லேட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்ல, நீங்க ராஜராஜேஸ்வரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் அடிச்சிட்டார். இந்த ராஜராஜேஸ்வரம் யான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் கொடுத்தவர் கொடுத்தனவும்னு எப்பொழுதுமே ஒரு கோயிலுடைய வடகிழக்கு மூலையில ஈசானியத்தில் தான் முதல் கல்வெட்டு இருக்கும். அப்படி அடிச்சிட்டார். பட் இந்த கோயில்ல ராஜேந்திர சோழன் கல்வெட்டு இல்லை. அவர் தான் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இவர் இந்த கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற ஒரு திருக்கோயிலை எடுப்பித்தார் என்று இவருடைய குரு சர்வதேச பண்டரனுடைய இவருடைய தானம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட கல்வெட்டு ஒண்ணு இல்லைன்னா இவர் இந்த கோயிலை கட்டியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஆனா இவர் இந்த கோயில்ல ராஜேந்திர சோழனுடைய ஒரு கல்வெட்டோட இல்லை. அவருடைய மூன்றாவது மகனான வீரராஜேந்திரனுடைய கல்வெட்டில் தான் முதல்ல வருது. அவர் என் அப்பா இந்த வருஷத்துல இதை கொடுத்திருக்காரு, என் அண்ணா ராஜாதிராஜன் இதை கொடுத்திருக்காரு, இதெல்லாம் கொடுத்திருக்காரு, ரெண்டாவது ராஜேந்திரன் ரெண்டாவது இவ்வளவு கொடுத்திருக்காரு, நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு 216 வரிகள் கொண்ட மிக நீளமான ஒரு கல்வெட்டு தான் முதல் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் உள்ள முதல் கல்வெட்டு. அந்த கல்வெட்டின் மூலம்தான் இந்த கோயில் 1036 முடிந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. ஏன்னா 1036 தான் ஃபர்ஸ்ட் என்டோமெண்ட் வாஸ் கிரியேட்டட் பை ராஜேந்திர சோழா. அவர் சொல்றாரு, இது கொடுத்திருக்காரு, எங்க அப்பா 1036 இதை கொடுத்திருக்காரு. ஒரு கோயில் முடியாமல் அதற்கு அறக்கட்டளை நிறுவ முடியாது. அந்த வகையில் 1036 ஒரு அறக்கட்டளை நிறுவிருக்காருன்னா, அறத்தை கொடுத்திருக்காருன்னா, கொடையை கொடுத்திருக்காருன்னா, அப்ப அது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். 1036 கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற கோயிலுடைய குடமுழுக்கு அல்லது அதனுடைய நிறைவு முன்னாடிய ஒரு வழிபாட்டிற்கு வந்திருக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது. சார், இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, இந்த கோயிலா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் இந்த ராஜகோபுரம் தான் பெருசா இருக்கும், அந்த விமானம் உள்ள கருவறை இருக்கக்கூடிய விமானம் சிறுசா இருக்கும் அப்படின்ற ஒரு வீதி இருக்குல்ல சார், அது இந்த 2 கோயில்ல இல்லாதது ஏன் சார்? இல்ல அது வந்து ராஜராஜன் செய்த மிக பெரிய அரிய செயல்கள்ல அது ஒரு அரிய செயல். முதலில் அது ஒரு புரட்சின்னு சொல்லலாம். கோயில் கட்டுமானத்தில் ஒரு புரட்சின்னு சொல்லலாம். அதுவரையும் ராஜகோபுரங்கள் உயர்ந்திருக்கிறோம், விமானம் என்று குறைந்திருந்தது. ராஜராஜன் தான் முதலில் விமானத்தை மிக உயர்த்தி கட்டினவன். அது தட்சிண மேரு, அதுக்கு வந்து தென் கைலாயம்னே சொல்லலாம். அவ்வளவு உயரத்துல கைலாயத்தை உருவாக்கினார். அந்த காரணம் என்னன்னு நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. கோயிலை பார்க்கும் பொழுது அந்த கோயில் வந்து கடவுளுடைய கோயில் என்பது இறைவனுடைய இல்லம். அப்ப இறைவன் தன்னை பார்க்கிறான் என்று ஒரு மனிதன் உணர்ந்தால் அவன் மனசுல அந்த பார்வையில படுகிற பொழுது அவன் எந்த தரத்தையும் ஒரு விதி மீறலோ ஒரு அறமீறலோ
உள்ள தவறுகளுக்கோ போக மாட்டான். அப்ப அந்த கோயில் இவனை கண்காணிக்கிறது, ஒரு சர்வைலன்ஸ் அப்பரேட்டஸ் அதை உருவாக்கியிருக்காங்க. அப்ப அந்த விமானத்தை உயர்த்தி கட்ட வேண்டிய ஒரு தேவை அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இருந்தது என்று சொல்லலாம். அந்த வகையில தான் அந்த முதல் அமைப்பு என்பது ராஜராஜேஸ்வரத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. அது கங்கை கொண்ட சோழீஸ்வரத்திலும் தொடர்ந்தது. அடுத்தது ஐராவதீஸ்வரர் என்று சொல்லப்படுகிற தாராசுரத்திலும் திருபுவனத்திலும் கூட அதே அந்த அமைப்பு என்பது தொடர்ந்ததுன்னு சொல்லலாம். சார், இப்போ இப்போ இவ்வளவு பெரிய ஓவியம் இருக்கு எனக்கு பின்னாடி. இதுல எப்படி சார் இது இப்படிதான் இருந்தாரா ராஜேந்திர சோழன்? இதனுடைய கடல் படையா இருக்கட்டும், அவருடைய வாள் அமைப்பா இருக்கட்டும், இந்த குதிரை அணிந்திருக்கிற கூடிய அணிகலன்களா இருக்கட்டும், இந்த செருப்பு வரைக்கும் நீங்க இவ்வளவு தத்ரூபமா இருக்கு. இதனுடைய வரலாறு என்ன சார் இந்த ஓவியத்தினுடைய சிறப்பு? ராஜேந்திர சோழனுக்கு எங்குமே திருவுருக்கள் இல்லை. ராஜராஜனுக்கு கூட ஒரு செப்பு திருமேனி இருந்தது, அதை மீட்டு எடுக்கப்பட்டது. ஆனால் ராஜேந்திரனுக்கு என்பது ஒரு செப்பு திருமேனி இருந்திருக்கலாம், அது அழிந்திருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் நமக்கு காண கிடைக்காம இருக்கிறது. அவருக்கு ஓவியம் தீட்ட வேண்டும் என்று 2014 பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம். கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமம் சார்பாக அதற்காக ஒரு ஓவியரை, ஒரு 18 கொண்ட அறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்தோம். குடவாயில் சுப்பிரமணியம் போன்ற, பத்மாவதி, குடவாயில் சுப்பிரமணியம், ஓய் சுப்ராயலு, பெரிய அந்த தமிழக தொல்லியல் துறையில் ஓய்வு பெற்றவர்களும் இன்றைக்கு வரலாற்று துறையில் இருக்கிற 18 அறிஞர் குழுவை ஒன்று நியமித்து அவர்களிடம் பல கருத்துரைகள் கேட்டோம், எப்படி அமைக்கலான்னு. அவங்க பல கருத்துரைகள் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு ஓவிய பேராசிரியர், அவர் பேர் ராஜராஜன், பொருத்தம் என்றால் அவர் பேர் ராஜராஜன், புதுச்சேரியில் இருக்கிறார். அவரை அதுக்காக பணிக்க அனுமதித்து இந்த குழு இந்த குழுவில் சாத்தியப்பட்டவங்கெல்லாம் இந்த 18 பேர்ல முடிவா இருக்கிறாங்களா, எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ராஜேந்திரன் தொடர்புடைய பகுதிகளெல்லாம் அழைச்சிட்டு போனோம். திருவாரூர்ல ஒரு சிற்பம் இருக்கதா சொல்லப்படுகிறது, அதை இந்த குழு போய் பார்த்தோம். மானம்பாடியில தான் இன்னைக்கு அந்த குறிஞ்சிற்பம் இருக்கு. ஒரே இடம், ராஜேந்திரனுக்கு ஒரு குறிஞ்சிற்பம் இருக்குன்னு சொன்னால் அது மானம்பாடி சோழபுரத்தில் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு கட்டப்படாத கட்டுமானம் ஆகாத ஒரு கோயிலா இருக்கு. அங்க தில்லை கூத்தனை வணங்குகிற, குடும்பத்தோடு வணங்குகிற போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனா அது முழுமையாக தெரியவில்லை. அதன் அடிப்படை இப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த அறிஞர் குழு பல இடங்கள் பயணப்பட்டது. தஞ்சாவூர் ஓவியங்கள்லாம் பார்த்து 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். இந்த ஓவியத்துக்காக 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். நுட்பமா ராஜராஜன் தன்னை அர்ப்பணிப்பாவை செஞ்சாரு. ஒரு 2-3 குறிப்பான செய்தி சொல்லலாம். இந்த வாள் இருப்பார், இந்த வாள் இதுதான் சோழர்களுடைய வாள். எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க வீச முடியும். அந்த இதனுடைய அமைப்பு என்பதே கையில் சுமை இல்லாமல் அந்த வீச்சு என்று சொல்லப்படுகிற அந்த வீச்சுக்கு தோதானதாக அது அந்த வாள் இருக்கும். அதே மாதிரி அந்த கொடி அமைப்பு, கப்பல்ல பாத்தீங்கன்னா கொடி இருக்கும். அந்த கொடி, அந்த அமைப்பு என்பது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த நுட்பமான கொடியில் காற்றுல கடல் காற்றுல அது அருந்து போகாம பிச்சு போகாம இருக்கும். அந்த மாதிரி கொடி அமைப்பு நீங்க கேரளாவில தான் பார்க்கலாம். இன்னைக்கு அந்த கேரளாவில் அந்த அமைப்பு இருக்கு. அப்படிப்பட்ட கொடி அமைப்பு. இந்த குதிரையில் இருக்கிற அனைத்து ஆபரணங்களும் தஞ்சை உள்ளாலை என்று சொல்லப்படுகிற உள் சாந்தாரத்தில் இருக்கிற சிற்பம், அந்த ஓவியங்கள். ஆமா, அந்த சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் அந்த சொர்க்கம் ஏகுற, கைலாயம் போகிற சுந்தரர் கைலாயம் போகிற ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சியில குதிரையில தான் போவோம். அந்த குதிரையில இருக்க அனைத்து ஆபரணங்களையும் எடுத்துக்கிட்டோம். இந்த எல்லா ஆபரணங்களும் எல்லாமே சோழ ஆபரணங்கள். அந்த ஓவியத்தில் இருந்தாலும் சிற்பங்கள் இருக்கிறாங்க. அது கடைசியா பாத்தீங்கன்னா மீச ஒரு சிக்கலா இருந்தது. அந்த மானம்பாடி சிற்பத்துல அந்த ராஜேந்திர சோழன் அவ்வளவு பெரிய மீசையோட இருக்கிறது, இதே மீசையோட தான் அவர் இருந்திருக்காரு. எல்லாமே வரைஞ்சாச்சு, நம்ம கப்பல் போட்டாச்சு, குதிரை வச்சாச்சு. இந்த குதிரை செப்பேட்ல இருக்கு. 5 அம்சங்களை கொண்ட குதிரையில் ராஜேந்திரன் பயணித்தான் அப்படின்னு இருக்கும். அந்த அம்சங்களோட இந்த குதிரையை வரைஞ்சோம். குதிரைக்கு பல அம்சங்கள் இருக்கிறதுல வெள்ளை என்ற நிறம், அது நிற்கின்ற அதனுடைய பின்வால், இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த குதிரையினுடைய கம்பீரம் இதெல்லாம் தீர்மானம். 5 அம்சங்களை கொண்ட ஒரு குதிரையில் ராஜேந்திரன் பயணிப்பான் என்று இருக்கு. அந்த கம்பீரம், அந்த வாளை எப்படி வேணாலும் போட்டுருக்கலாம். ஆனா வாளை இதோட தயார் நிலையில், இதோ நான் இருக்கிறேன், நான் வருகிறேன், நான் காப்பேன் அப்படி என்ற ஒரு துரித போக்கோடு இருக்கிற ஒரு இது இருக்கணும் தான். அந்த வாளை எப்பொழுதும் உருவிய நிலையிலே அந்த ஓவியத்தை போட்டோம். வாழ்நாள் முழுவதுமா பெரும்பாலான போர்க்களத்திலே இருந்தவர். அதோடு இல்லாமல் அவர் தான் சோழத்துக்கானது. ராஜராஜன்
அமைதியான ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தாலும் போர்க்களத்திலேயே ராஜராஜனுக்கான பெருமையை ஈட்டு கொடுத்தவர் என்ன சொன்னா ராஜேந்திரன் சொல்லலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. கடைசியில் ராஜேந்திரனுக்கு ஒரு செருப்பு காலனியை போடுறதுல சிக்கலா இருந்து, எப்படி சோழ காலனி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காலனி எப்படி இருக்கும், அதை அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது பல மாதங்கள் தேடி தாராசுரத்தில் இந்த காலனியை கண்டோம். அந்த வேடுவராகிய கண்ணப்பர் அவர் அணிந்திருக்கிற ஒரு காலனியை வைத்து தான் அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இது ஒரு முழுமை பெற்ற ஓவியம் என்று சொல்லலாம். இது ஒரு முழுமை பெற்ற ஓவியம். பல ஆண்டுகள் எடுத்து பல அறிஞர்களுடைய கருத்தை கேட்டு தத்ரூபமா ஓரளவுக்கான வச்ச கண்ணுல இருந்து பாக்குறது வரைக்குமே அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில இந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. இங்க எந்த கோயிலையும் பார்க்காம நாங்க இந்த சண்டிகேஸ்வரர் அனுகிரக சிற்பம்னு ஒண்ணு இருக்கு. சண்டிகேஸ்வரர் ராஜேந்திர சோழனுக்கு மகுடம் சூட்டுவது போன்ற ஒரு சிற்பம் ஒன்று அந்த நூல்ல இருக்கு. இது ராஜேந்திர சோழனுடைய ஒட்டுமொத்தமான கட்டுரைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. இது இந்த சிற்பம் தான். இதுல கீழே இருக்கிறது ராஜேந்திரன் நாங்க சொல்றோம். அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா, கருத்து எப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, என்னைக்கும் அஞ்சலி ஹஸ்தலம் என்று சொல்லப்படுகிற வணங்க நிலையில் தான் சண்டிகேஸ்வரர் இருப்பார். இந்த வணங்கு நிலையில் இருக்கின்ற பொழுது 2 கைகளுக்கும் நடுவில் ஒரு ருத்ராட்சம் இருந்துச்சுன்னா அது ராயல் இமேஜ். இந்த சிற்பத்தை நுட்பமா பாத்தீங்கன்னா, இந்த 2 கையும் வணங்க நிலையில் இருக்கும்போது நடுவில் ருத்ராட்சம் இருக்கும். அப்ப ருத்ராட்சம் இருந்தால் அது அரச உரு, ருத்ராட்சம் இல்லை என்றால் அது சண்டிகேஸ்வரர். அப்ப இதுல ருத்ராட்சம் இருக்கு, அப்ப ஏற அரச உரு தான் அது அரசருடைய உரு. அப்ப யாரா இருக்க முடியும் அப்படின்ற பொழுது ஏன் ராஜேந்திரனாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமா, அது ராஜேந்திரன் தான் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு 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 காரணத்தை நம்ம விரிவாக்கணும்னா, எல்லா கோயில்களிலும் பாத்தீங்கன்னா அந்த கோமுகம் என்று சொல்லப்படுகிற அபிஷேக நீர் வர இடத்துலதான் உங்களுக்கு சண்டிகேஸ்வரர் இருக்கும். ஆனா இங்க சண்டிகேஸ்வரர் அந்த இடத்தை விட்டு ஆகம சாஸ்திரங்களாம் விட்டு தள்ளி அர்த்த மண்டபம் படிக்கட்டுக்குள்ளே தெற்கு புறத்துல இருக்கும். அந்த தெற்கு புறத்தில் இருந்து சண்டிகேஸ்வரை நீங்கள் வணங்கினால் நேராக உங்களை ராஜேந்திரன் மண்டியிட்டு வணங்குவது போன்ற ஒரு காட்சிக்காக இதை அந்த ஓரியன்டேஷன் மாத்தி அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ராஜேந்திரன் உங்களை வணங்குவார். ஏன் வணங்கணும் அப்படின்னா, ராஜேந்திரனுக்கு சிவ சரணசேகரன் ஒரு பட்டம் உண்டு. அவங்க அப்பா சிவபாத சேகரன், சிவன் பாதங்களை நான் தாங்குகிறேன் அப்படின்னு தான். இவர் சிவ சரணசேகரன், சிவனை சரணடைந்தவர்களுடைய தலைவன். அப்ப சிவனை சரணடைந்தவர் யார் முதலின்னு கேட்டீங்கன்னா சண்டீஸ்வரர். இப்ப சண்டீஸ்வரர் தான் கஸ்டோடியன் ஆஃப் ஆல் சிவா ப்ராப்பர்ட்டி. அதனாலதான் சிவா என்ன சொல்லுவாரு, நான் உண்டதும் நான் சாப்பிட்டதும் எனக்கு வச்சு பிரசாதம், யான் உடுத்தியதும் என்னுடைய வஸ்திரம், யான் சூடியதும் என்னுடைய மாலை, இனி உனக்கே தந்தோம் என சடக்கொன்றை சூடினானே அப்படின்னு பதிங்க. அதுதான் இது. அவர் மாலையை எடுத்து அப்படியே சூடுறாரு. அதுதான் அப்ப என்னன்னா அவருடைய அடாப்டேஷன் மாதிரி இஸ் அ கஸ்டோடியன் ஆஃப் சிவா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறனால அப்படி சிவன் சொத்தை காப்பவர்களை நீங்க வணங்குகிற அதுதான் கை தட்டுவோம். நம்ம கையை துடைப்போம். அது செவிட்டு சாமின்னு சொல்றோம். இல்ல நான் ஒன்னும் எடுத்துட்டு போல அப்படின்னு கை துடைக்கிறது தான் சண்டீஸ்வரர் முன்னாடி செய்யறது. அப்ப அப்படிப்பட்ட கையெல்லாம் நான் எதுவும் சிவன் சொத்தை நான் எடுக்கல, நான் உன்னை வணங்குறேன்னு சொல்லுகின்ற பொழுது ராஜேந்திர சோழன் உங்களை வணங்குவது போன்ற அனுப்பி என்னன்னா, நான் கொடுத்த தானத்தை காப்பவர்களுடைய பாதத்தை நான் தலையில் தாங்குகிறேன்னு ஒரு கல்வெட்டெல்லாம் முடிப்பாங்க சோழர்கள். அப்படி இதுக்குதான் இந்த மெசேஜுக்கு தான் இந்த ஓரியன்டேஷன். ரொம்ப நுட்பமான சிற்பம். இந்த சிற்பத்தை பத்தி மணிக்கணக்கில் நம்மளால பேச. அந்த சிற்பத்தை போய் பார்க்கும்போது அதனுடைய ஆபரணங்கள் இதெல்லாம் பிரமிப்பா இருக்கு, அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. இல்ல அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த மகுடம் சுட்டுறதே நம்ம கட்டும் போது கீழே இப்படி கட்டிட்டு வரும். அப்ப கட்டும் போதே சிவன் அணிந்த ஒரு கையால அந்த பூ கசங்காம இப்படி வச்சிருப்பாங்க. இப்படியே ஒரு மென்மையான கட்டுற மாதிரியான ஒரு நுட்பத்தோட அமைச்சிருப்பாங்க. இதுதான் எங்க கங்கைகொண்ட சோழபுரத்தினுடைய ஐகான். அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப இந்த பகுதி, இந்த கங்கைகொண்ட சோழபுரம் வந்தால் பார்க்க வேண்டிய குறிப்பிட்ட சிற்பங்கள்ல இது சண்டேஸ்வரர் அனுகிரமூர்த்தி. இதை பற்றிய கதைகள் குறிஞ்சிற்பமா அந்த சுத்தி அடிச்சிருப்பாங்க. சண்டேஸ்வரர் கதையை அடிச்சிருப்பாங்க. சண்டேஸ்வர நாயனாருடைய சிலை, சண்டேஸ்வர நாயனார் ரொம்ப ஒரு குறிப்பிடக்கூடிய இடத்தில் ராஜேந்திரன் வச்சிருந்தான். அதனாலதான் எந்த ஊர்லயும் எந்த கோயிலும் இல்லாத அளவுக்கு சண்டேஸ்வரர் சிற்பம் என்பது 7 அடி உயரத்துல இருக்கும். மற்றெல்லாம் ஒரு 1.5-2 அடி தான் எல்லா கோயில்கள் இருக்கும். 7 அடி கொண்ட சண்டேஸ்வரர் சிற்பத்தை நீங்க இங்கதான் பார்க்க முடியும். இந்த சோழர்கள் இந்த சைவ இதோட ரொம்ப ஒன்றி இருந்தாங்க. சிவபாத சேகரன், சிவசரண சேகரன் தங்களுடைய பெயர்களை
அவங்க வச்சுக்கிறதுக்கான காரணம் எதுவா இருக்கு சார்? சைவ மரபு, ஆஹ் முழுமையான சைவ மரபை சிவனை ஏற்றுக்கொண்ட ஒரு பகுதியாக தான் அவங்க இருந்திருக்காங்க. உம் அதை ஒட்டி தான் பல இது இருக்காங்க. அதனால அதோடு இல்லாமல் அவர்கள் சைவ வைணவத்தினுடைய ஒற்றுமை பேணுகிறான்னு தான் சொல்லணும். உம் உம் அவன் தன்னை சைவனாக நினைத்து கொண்டு வைணவத்துக்கு எதிராக இருந்தெல்லாம் சொல்ல முடியாது. ஆஹ் ஏன்னா அவங்க லிங்கமே இப்ப இந்த கோயில் லிங்கம் சொல்றோம், ஆமா. கீழே பிரம்மபாகம், மேல நடுவில் வந்து விஷ்ணுபாகம், ருத்ரபாகம்னா 3 வகையான மத வழிபாடுகள் சிந்தனை துறர்கள் இருந்தது. உம் பிரம்மனை வழிபட்டவர்களும் விஷ்ணுவை வழிபட்டவர்களும் சிவனை வழிபட்டவர்களும் ஒன்றுதான்ங்கிற ஒரு ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக தான் அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்லணும், லிங்க ரூப அமைப்பு இந்த கோயில். விமானம். அந்த அமைப்பு லிங்க வடிவில் அமைக்கப்பட்ட விமான அமைப்பு கொண்டது. அதனால அவர்கள் சைவராக இருந்தாலும் கூட மாற்று சமூகத்தை, மாற்று மதத்தை மதித்தவர்கள் என்பது நம்ம ஆனைமங்கலம், செப்பேட்டு, நாகப்பட்டினம் உம் அந்த புத்த விகாருக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு. இங்க நிறைய புத்த சிற்பங்கள் இந்த பகுதியில் நிறைய புத்தருடைய சிற்பங்கள் கிடக்குது. அப்போ புத்தர்கள் புத்த மதத்தினர் வாழ்ந்திருக்காங்க, வணிகர்களாக இருந்திருக்காங்கிறதுக்கு சான்று இருக்கு. ஓகே. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி, நீண்ட மகிழ்ச்சி, நேரம் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, விரிவான நன்றி, நன்றி. நன்றி சார்.